சுறா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. மக்களவை கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஓய்கிறது. 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு. டெல்லி புறநகரான முங்கேஷ்பூரில் இதுவரை இல்லாத அளவாக 126.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நாளை கடும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் தகவல். நாளை மாலை கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுகிறார். பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பிரதமர் பின்னர் விவேகானந்தர் பாறையில் தியானத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ள பிரதமரை சந்திக்க கட்சி நிர்வாகிகள் உட்பட யாருக்கும் அனுமதி இல்லை என தகவல். ஹெலிகாப்டரில் விருந்தினர் மாளிகைக்கு வரும் பிரதமரை வரவேற்கவும் வழி அனுப்பவும் மட்டுமே அனுமதி. தபால் ஓட்டுகள் முதலில் எண்ணப்பட்டாலும் இறுதி சுற்றுக்கு பிறகுதான் எண்ணிக்கை விவரம் அறிவிக்கப்படும். வடசென்னை தேர்தல் நடத்தும் அலுவலரும் 3 வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் பொறுப்பாளருமான கட்டாரவி தேஜா பேட்டி. தனது தலைமையில் மத்தியில் 3வது முறையாக பாஜக அரசு அமையும் என பிரதமர் மோடி உறுதி. எங்கு பிரச்சாரத்துக்கு சென்றாலும் மக்களிடம் பெரும் வரவேற்பும் எழுச்சியும் காணப்படுவதாக ஒடிசா பரப்புரையில் பேச்சு. நாளை மதுரை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. மதுரை மீனாட்சியம்மன் மற்றும் திருமயத்தில் கோட்டை பைரவர் கோவில்களில் குடும்பத்துடன் வழிபாடு நடத்த ஏற்பாடு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் உட்பட 5 பேர் நீதிமன்ற காவல் ஜூன் 3ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சிங்கப்பூரிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்த பயணி முழங்கால் வலிக்காக அணிந்திருந்த நீ கேப்பில் தங்கத்தை மறைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிப்பு. 1,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள 1.5 கிலோ தங்கச் செயின்கள், தங்க கட்டிகள் பறிமுதல். ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பம் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில் பதிவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தின் சென்டர் மீடியன் மேல் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய விவகாரம். அடையாளம் காணப்பட்ட இளைஞர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து தேடும் போலீசார். தூத்துக்குடியில் மின்சார கார் தயாரிக்க 114 ஏக்கரில் கட்டுமான பணிகளுக்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது வின்ஃபாஸ்ட் நிறுவனம். முதற்கட்டமாக 1120 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகளை தொடங்க திட்டம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 30 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த யானைக்குட்டி மீட்பு. பொக்லைன் இயந்திரம் மூலம் கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்ட தீயணைப்புத் துறையினர். வரும் ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் வியாழன், புதன், செவ்வாய், யுரேனஸ், சனி, நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தெரியும் நிகழ்வு. இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கலாம் என பிர்லா கோளரங்கம் அறிவிப்பு. பிரதமர் வருகையை முன்னிட்டு 30ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. பாறையை சுற்றி 1 கிலோமீட்டர் கடற்பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த எஸ்பிஜி அதிகாரிகள். 18 வயது ஆகாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சியை ரத்து செய்ய வகை செய்யும் புதிய விதிமுறை ஜூன் 1ஆம் தேதி அமல். பிடிபடும் மைனருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என தகவல். நாடு திரும்பும் பிரஜ்வல் ரேவண்ணா விமான நிலையத்திலேயே கைது செய்யப்படுவார் என கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தகவல். பாலியல் வீடியோ வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரஜ்வல் ரேவண்ணா வெள்ளிக்கிழமை அதிகாலை பெங்களூரு வர உள்ளதாக தகவல். பீகாரில் ஒழுங்காக பள்ளிக்கு வராத 13 ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்த கல்வித்துறை அதிகாரிகள்.
நடவடிக்கைக்கான காரணம் பேட் பெர்ஃபார்மன்ஸ் என்பதற்கு பதிலாக பெட் பெர்ஃபார்மன்ஸ் என அறிக்கை அனுப்பியதால் சர்ச்சை. விமானத்திலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ருத்ரா M2 ஏவுகணை சோதனை வெற்றி. சுகோய் 30 போர் விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கியதாக DRDO அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் ரீமல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆய்வு. தெற்கு 24 பர்னாகாஸ் பகுதியில் சேதமடைந்த இடங்களை ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். காங்கிரசுடன் ஆம் ஆத்மியின் கூட்டணி நிரந்தரமானது அல்ல என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் கெஜ்ரிவால் தகவல். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். டெல்லியில் ஹோஸ் பைப் மூலம் கார் கழுவினாலோ தண்ணீர் டேங்க் நிரம்பி வழிந்தாலோ 2000 ரூபாய் அபராதம். கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் பயன்பாட்டை கண்காணிக்க 200 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அதிஷி தகவல். பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் இமயமலையில் உள்ள பாபாஜி குகையில் வழிபாடு நடத்த புறப்பட்டுச் சென்றார் ரஜினிகாந்த். உலகம் முழுவதும் சாந்தியும் சமாதானமும் நிலவ ஆன்மீகம் தேவைப்படுவதாக கருத்து. சுரா கைடு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.